உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்து உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகேற்றான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நிமிர்ந்த நில் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. நிமிர்ந்த நில் என்று எப்போது சொல்லுவார்கள்? குனிந்து கிடக்கிற போது சொல்லுவார். ஒருவன் குனிந்து கிடக்கிற போதுதான் நிமிர்ந்து நில் என்று சொல்வார்கள். நிமிர்ந்து நிற்கிற போது அவனை பார்த்து நிமிர்ந்து நில் என்று சொல்ல மாட்டான். எனவே குனிந்து கிடக்கிற இந்த தமிழினத்தை பார்த்து நிமிர்ந்து நில் என்று அவர்களை நிமிர வைப்பதற்காக சிறப்பான கவிதைகளோடு கவிஞர்கள் இங்கே இணைந்திருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டிருக்கிற உலக சாதனை சிறப்பு கவியரங்க தொடரிலே இன்றைக்கு கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களுடைய தலைமையிலே இந்த கவியரங்கம் நிமிர்ந்து நிற்கும் கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. கவியரங்கத்திலே சிறப்பு அழைப்பாளராக வாழ்த்துறை வழங்குவோராக இணைந்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பிரான்ஸ் நாட்டு அயலக தூதுவர் கவிஞர் பாவலர் பத்ரிசியா பாப்புரை அவர்கள். பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கம்பன் கழகத்திலே பாட்டரசர் டி பாரதிதாசன் அவரிடம் கவிதை இலக்கணத்தை யாப்பிலக்கணத்தை பயின்றவர். பொதுவாக யாப்பிலக்கணம் பயின்றவர் என்று சொன்னாலே சிறப்பு தான். அதிலும் பாட்டரசர் டி பாரதிதாசனிடம் யாப்பிலக்கணம் பயின்றவர் என்று சொன்னால் அது மிகுந்த சிறப்பாகும். ஏனென்றால் அந்த இலக்கண சொல்லிக் கொடுப்பதிலே இலக்கணத்தோடு எழுத வைப்பதிலே மிகுந்த கவனம் கொண்டவர் பாட்டரசர் பாரதிதாசன். பிரான்ஸ் நாட்டு கம்பன் கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மூத்த கவிஞர் அருணா உட்பட எண்ணற்ற கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். கவிஞர் சத்யவதி குமார் அவர்கள் திருப்பூர் இணைந்திருக்கிறார்கள். திருமதி முத்து கண்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் பைரவி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் இரா பானுமதி சென்னை வில்லிவாக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிப்புத்தூரிலிருந்து கவிஞர் ஜி ரேவதி கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக இவருடைய கவிதை சால் என்கிற ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா பன்ருட்டி அருகிலே நடைபெற்றது. கவிஞர் லலிதா புவனேஸ்வரி அவர்கள் அம்பத்தூர் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் ராஜலட்சுமி அம்மையாரும் அம்பத்தூர் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் முனைவர் மணிமேகலை அம்மையார் அவர்கள் இந்த கவியரங்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். இப்படி இன்னும் பலரும் இணைந்து சிறப்பிக்க இருக்கின்ற அந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பான கவிதைகளை வழங்குவதற்காக அவரையெல்லாம் அழைப்பதற்காக இவரும் தன்னுடைய கவிதையை வழங்குவதற்காக தயாராக இருக்கிறார் கவிஞர் தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்கள். பெயரே தேன்மொழி என்று வைத்திருக்கிறார். தென்மொழியே எப்பொழுதும் தேன்மொழிதான். தென்மொழி எப்போதும் தேன்மொழிதான். தேன்மொழி வாயில் வரும் தென்மொழியும் தேன்மொழியாகவே இருக்கும். வாருங்களும் உங்கள் கவிதை தாருங்கள். கவியரங்க தலைமை பொறுப்பேற்று சிறப்புற நடத்தருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாருங்களாம். நன்றி ஐயா.
எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிங்கிடல் வேண்டும் மண்ணாய் என்ற பாரதியின் வரிகளை பணிந்து வணங்கி சங்கத்தமிழ் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் துணைத் தலைவர் பாவேந்தர் பாரதியையும் ஒருங்கிணைப்பாளர் நம் திரு பெருமைக்குரிய நீலகண்டன் ஐயா அவர்களையும் பணிவோடு வணங்கி இந்த கவியரங்கத்தை தலைமை தாங்குவதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். நிமிர்ந்து நில், பாரதி அடிக்கடி சொல்வாரு, குன்றென நிமிர்ந்து நில், எதற்கும் அஞ்சாதே, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா ஞான செருக்கு உனக்கு வேண்டும் என்று பாரதி அடிக்கடி சொல்லுவார். நிமிர்ந்து நிற்கும் பொழுது நீ உயர்ந்து நிற்பாய், நிமிர்ந்து நிற்கும் பொழுது உன் எண்ணங்கள், செயல்கள், உன் புகழ் அனைத்தும் உயர்ந்து நிற்கும் என்று. அவ்வகையில் நிமிர்ந்து நில் என்ற என் படைப்பை நான் இங்கு தருகின்றேன். குன்றென நிமிர்ந்து நில், மனதில் நன்றெனப்பட்டதை நயம்பட உரைத்திட நாளும் நீ நிமிர்ந்து நில். ஆம், குன்றென நிமிர்ந்து நில், மனதில் நன்றெனப்பட்டதை நயம்பட உரைத்திட நாளும் நீ நிமிர்ந்து நில். சோர்வுகள் எல்லாம் சுக்கு நூறாகும், சுதந்திர காற்று உன் பேராகும். சோர்வுகள் எல்லாம் சுக்கு நூறாகும், சுதந்திர காற்று உன் பேராகும். எழுச்சி கொண்டு நீ எழுந்திடும் போது இமயமும் உன் கால் தூசாகும். ஆம், எழுச்சி கொண்டு நீ எழுந்திடும் போது இமயமும் உன் கால் தூசாகும். எட்டு திசையும் கிட்ட வந்திடுமே, எட்டு வைத்தால் வெற்றி கனியை தினமும் உன் கையில் தந்திடுமே. எட்டு திசையும் கிட்ட வந்திடுமே, எட்டு வைத்தால் வெற்றி கனியை தினமும் உன் கையில் தந்திடுமே. நிமிர்ந்து நின்றால் கையில் நிச்சயம் தந்திடுமே. வானம் மதிர வாழ்த்தொழி கேட்டிடுமே, தானம் பகிர வாழ்க்கையும் கூட்டிடுமே. வானம் மதிர வாழ்த்தொழி கேட்டிடுமே, தானம் பகிர வாழ்க்கையும் கூட்டிடுமே. அன்பே அகிலத்தில் அனைத்தையும் மாற்றிடுமே. ஆம், அன்பே அனைத்தையும் அகிலத்தில் மாற்றிடுமே. நிமிர்ந்து நின்றால் புகழினில் ஏற்றிடுமே. நிமிர்ந்து நின்றால் புகழினில் ஏற்றிடுமே. வீரம் ஒன்றால் வெற்றியை பெற்றிடலாம், ஈரம் கொண்டால் மனங்களை கற்றிடலாம். ஆம், வீரம் கொண்டால் வெற்றியை பெற்றிடலாம், ஈரம் கொண்டால் மனங்களை கற்றிடலாம். பொய்யும் புரட்டும் மனதில் உடைத்துவிடு, பொய்யும் புரட்டும் மனதில் உடைத்துவிடு. நிமிர்ந்து நின்றே புது சரித்திரம் படைத்துவிடு. உழைக்கும் வர்க்கம் உயர்ந்திட வேண்டும், உண்மை எங்கும் நிறைந்திட வேண்டும். உழைக்கும் வர்க்கம் உயர்ந்திட வேண்டும், உண்மை எங்கும் நிறைந்திட வேண்டும். நேர்மை கொண்டு நிம்மதி கண்டு உன் மதியாலே உலகினை வென்றிட வேண்டும், உன் மதியாலே உலகினை வென்றிட வேண்டும். நிமிர்ந்து நில், நிமிர்ந்து நில், நிச்சயம் வெல்லும் உனது சொல். நிமிர்ந்து நில், உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று நிமிர்ந்து நின்றால் என்றும் உன் புகழ் ஒரு நாள் விடியும் என்று என் கவியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நிமிர்ந்து நிற்க சொல்லி கவிதை வழங்கினார். பாரதியில் தொடங்கி பாரதத்தின் கதையை சொல்லி பாரதம் ஓட்டினார். கோவை கவிஞரின் கவிதை தலைமை கவிதை வழங்கிய தேன்மொழி ராஜமாணிக்கம் தொடர்ந்து நம் கவியரங்கத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். இவருடைய கவிதை பயணம் இன்றைக்கு தலைமை பயணமாக உருமாறி இருக்கிறது. சிறப்பாக கவிதை கொடுத்தார், மிகவும் நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அயலக தூதுவர், பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பாவலர் பத்ரிசியா பாப்புராயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மையார் அவர்கள் அவ்வப்பொழுது இந்தியா வரும் பொழுது சென்னைக்கும் வருவார். 2022
17/7/2022 அன்று சென்னை எழும்பூரில் நடைபெற்ற திருக்குறள் திருவிழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அன்றைக்கு இவருடன் இன்னும் சிலரும் இருந்து வந்திருந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதன் பிறகு சமீபத்தில் நடைபெற்ற 28/1/2024 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இப்படி இந்தியா வரும்போதெல்லாம் நம்மோடு பயணப்படுபவர், இந்தியாவில் இல்லாத போதும் பிரான்சில் இருந்தும் அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஒன்று திரட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வருபவர், உலகெங்கிலும் உள்ள தமிழோடு தொடர்பு வைத்திருப்பவர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியுடைய வாழ்த்துரையாளராக சிறப்பாக இருக்கிறீர்கள். எனவே உங்கள் வாழ்த்துரையையும் தாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அழகான சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் 5 ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்றைக்கு 17ஆம் தேதி நமது ஐயாவின் பிறந்த நாள். அவர் பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். மேலும் கவிதையும் வாசிக்கத்தான் வந்திருக்கிறேன். தங்க தமிழே தழைக்கும் அமுதே, மங்கா செல்வமே மனத்தின் ஒளியே, தனித்து மிளிர்ந்து திங்களாய் குளிர்வாய், இனிமை சேர்த்து இன்னருள் புரிவாய் என்று முதலில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் பூத்த ஒரு அழகிய மலர். அங்க நிறைய பூக்கள் பூத்ததுங்க. நீங்களும் அழகான மலர்களாக மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்கிறதா? நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்று ஔவையின் மொழிப்படி உங்கள் அனைவரோடும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பூத்த மலர்தான். நானும் கீதா ஸ்ரீராம் அம்மாவும் முதலிலிருந்தே அவர்களோடு இருக்கிறோம். ஐயா முதல்ல தினைக்கும் ஒரு கவிதை போடுவாங்க. அந்த கவிதைக்கெல்லாம் உடனே கவிதைக்கு எழுதி போட்டுடுவோம். இது வரைக்கும் அதுல ஒரு 500 கவிதை கூட எழுதிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து எவ்வளவு அதெல்லாம் சுறுசுறுப்பா உங்களோட ஓடி வந்து தமிழை நான் மறந்து விட்டாலும் மறக்க முடியாமல் என்னை வழி நடத்தியது தங்க தமிழ் இலக்கிய பூங்கா என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். உங்களையெல்லாம் அன்புடன் ஆசையுடன் காண ஓடி வருவேன். எப்பொழுதுமே உங்களெல்லாம் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்தாலும் பின்னால பாருங்க கொடி இருக்கிறது. உங்களை எல்லாரும் நினைக்கிறேன். நான் நாட்டை நேசிக்கிறேன். அதனாலதான் எனக்கு பற்று என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். என் பெற்றோர் பட்ரிஷியா என்றால் பற்று, நாட்டுப்பற்று உள்ளவள் என்று. அதைதான் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஐயாவுக்கும் தெரியும். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நான் நிமிர்ந்து நில் கவிதை வாசித்து விட்டு பிறகு ஐயாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கு வருகிறேன். நிமிர்ந்து நில், நிலைத்து வெல், அமிர்தமாய் பேசு, அழகாய் வாழு, அச்சம் தவிர், அறிவை தீட்டு, உச்சம் தொடு, உன்னதம் கொடு, நல்லதை நினை, நன்றி சொல், உள்ளதை பகிர், உண்மை உணர், என்றும் உழை, எளிமை காண், நன்றே செய், நல்லதே நினை, வந்தனம் செய், வணக்கம் கூறு, உந்தனை உணரு, உவகை கொள், கடமை புரிந்திடு, கண்ணியம் காத்திடு, மடமை ஒழித்திடு, மதியை கவனித்திடு, கனிவாய் அளவாய் பேசிடு, அறிவை வளர்த்திடு, அளவாய் பேசிடு, அறிவை வளர்த்திடு, வளம் சேர்த்திடு, வறுமை மாற்றிடு, திங்களாய் ஒளிர்ந்திடு, தினமும் உழைத்திடு, மங்களம் கண்டிடு, மனிதம் வளர்த்திடு, கட்டுப்பாடு காத்திடு, கலக்கம் போக்கிடு, கட்டுப்பாடு சிந்தித்திடு, தலைவனாய் உயர்ந்திடு, வெற்றி பெற்றிடு, வீரம் கொண்டிடு, பற்றிய கடமையால் பாரினை வென்றிடு, துணிந்து செல், தலைமை கொள், கனிந்து சொல், கடமை செய், அன்பாய் இரு, ஆசையாய் கொடு, பண்புடன் வாழ்ந்திட பதிலும் வந்திடுமே, உனக்கு பதிலும் வந்திடுமே என்று கவிதையை வாசித்து முடிக்கிறேன். இப்போது நமது தலைவரின் பிறந்த நாளுக்கு அழகான வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாகத்தான் வாழ்த்துக்கிறேன். தங்க தமிழை சரியாக வளர்த்து சிங்க தமிழனாய் சிறப்பும் பெற்று தங்கும் தமிழை தரணிக்கு அளித்து
எங்கும் புகழினை ஏற்றமுடன் பெறுவீரே. அன்பான உரையுடன் அறிவான போட்டியுடன் பண்புடன் தெரிவித்து பாதை காண்பித்து இன்முகம் காட்டி இனிமை சேர்த்து எண்ணற்ற பரிசுகளை என்றும் அளிப்பீரே. உலக மக்களை ஒன்றாக இணைத்து சலிக்காமல் சிறந்த சாதனை புரிந்து வளமான வெற்றியும் வாழ்வில் பகிர்ந்து அளவற்ற புகழ் அனைத்தும் அடைவீரே என்று நீலகண்டன் ஐயாவை வாழ்த்தி உங்கள் அனைவரும் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். காவலர் பத்ரிசியா, பிரான்சிலிருந்து. நன்றி வணக்கம். ஐயாவின் பின்னோட்டம் தேவை, அதற்கான் காத்திருக்கிறேன். அப்பா மெய் மறந்து நின்றிருக்கிறார். பிறந்த நாளின் மகிழ்ச்சியில் இருக்கிறார் போல் இருக்கிறது. அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நீங்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். போன வருடங்கள் அனைவரும் நாம் நேரில் வந்து அங்கு வாழ்த்து நான் தெரிவித்தேன். பவானியா அங்க இருக்கிறது? யாரு இருக்கிறாங்க? புவனேஸ்வரி தானே? அம்மா வரமா ஒரு நிமிஷம். அம்மா வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்மா. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, மற்றும் நிகழ்ச்சி செவனை எடுத்து செய்யும் அப்பா அவர்களே அன்புடன் வணங்கி, மற்றும் நீங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்து கலந்துக்கிறீங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்க கலந்துக்கிறீங்கம்மா. உங்களோட குரல் இனிமை வந்து நாங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு குரல் அது. அந்த நீங்க வந்துட்டாலே ஒரு இன்பம் மகிழ்ச்சி எங்களுக்குலாம். அந்த இனிமையான குரலை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்குலாம் கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷம் தான். அருமையான கவிதை வாசிச்சீங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட கவிதை. நாங்க கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் எப்படி நடந்துக்கணும், எப்படி வரணும்ன்றத அருமையா எடுத்து சொன்னீங்கம்மா. கவிதையை ஒன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு கவிதை உங்களோட கவிதை. மேலும் அப்பா வந்து நேற்று பிறந்தநாள், அவரோட பிறந்தநாளை நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றோம். நீங்களும் வந்து அந்த நிகழ்ச்சியை நீங்க அப்பா சொன்னீங்க, பிறந்த நாள் அப்பா மெய் மறந்துட்டு இருந்துட்டாங்கன்னு சொல்லி. நம்ம வந்து உண்மையிலே இப்படி ஒரு தந்தை நமக்கு கிடைக்க நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்ல முடியும். அவங்க அருமையா வாழ்த்துனீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நீங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்கியங்களும் எங்களுக்கு ரொம்ப ஒரு இனிமையான ஒரு சொற்களா இருந்தது. மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கவிதை வாசிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட அன்பார்ந்த நம்முடைய பாவலர் பத்ரிசியா பாப்பராயர் அவர்கள் ஒரு அழகான ஒரு கவிதையும் வாழ்த்துறையும் வழங்கி சிறப்பித்தார்கள். தொடர்ந்து புவனா அம்மையார் சில கருத்துக்களை கூறினார்கள். மிகவும் நன்றி அம்மா. தொடர்ந்து கவியரங்கம் நடைபெறுகிறது. அடுத்தடுத்து கவிஞர்களை அழைப்பதற்காக இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்க தேன்மொழி அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். திரும்ப தேன்மொழி அவர்களே அழையுங்கள். அடுத்த கவிஞரை அழையுங்கள். நன்றி ஐயா. அடுத்து கவிதை வாசிக்க ராஜலட்சுமி அம்மையார் அவர்களை அன்போடு கவிதை வாசிக்கும்படி அழைக்கின்றேன். வருக, உங்கள் கவியை தருக. வாருங்கள் திருமதி ராஜலட்சுமி அவர்களே. அம்பத்தூரில் இணைந்திருக்கிறார்கள். தமிழாசிரியராக அம்பத்தூரிலே பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி ராஜலட்சுமி அவர்களே, கவிதை தாருங்கள். உயர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் அதுபோல திருமதி தென்மொழி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய பத்ரிசியா அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலெனில் செம்மொழியாம் என் அன்னை மொழி தமிழன்னையை பணிந்து இந்நிகழ்வை தொடங்குகிறேன். தட்டு தடுமாறி நடைபழகிடும் குழந்தை போல வீழ்ந்து எழு. கற்றுக்கொள்ள பாடங்கள் உண்டு வாழ்க்கையில் ஏராளம்.
சுகமும் வலியும் விருப்பும் வெறுப்பும் கொண்டதே வாழ்க்கை. இது கடவுள் செய்த விதி அல்ல, வாழ்வில் உயரச் செய்யும் வழிகள். நதியாய் மேடு பள்ளம் அறிந்து ஓடிடு. அன்பு கொள்ள 1000 உறவுகள் இங்குண்டு. உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்களை ஒதுக்கீடு. சிந்தனை செயல் நேர்மறை ஆற்றல் கொடு. உன்னை விட உற்ற தோழன் இவ்வுலகில் எவரும் இல்லை என்று நினை. நீ செல்லும் பாதையை உனக்கென தேர்ந்தெடு. சவால்களை ஏற்றுக்கொள். பயணம் இனிதே முடியும் என்ற நம்பிக்கை கொள். உனக்கு எதிராக வரும் அம்பையும் வழிமாற்றி அனுப்பிவிடு. மனம் போன போக்கில் போகாமல் எல்லை வகுத்திடு. குறைகளை பார்ப்பவனை தூரத்தில் வை. நிறைகளை ஏற்று நல்வழிக்கு வித்திடுபவனை அருகில் வை. சோர்வோ நோயோ மனக்கவலையோ எல்லாவற்றையும் தூக்கி எறி. துணிந்திருப்பவனுக்கு எல்லாம் நலமே. துணிந்திருப்பவனுக்கு எல்லாம் நலமே. தன்னம்பிக்கை கொள். நேர்கொண்ட பார்வையில் பாரதியாயிரு. நேர்கொண்ட பார்வையில் பாரதியாயிரு. சிந்தனையில் விவேகானந்தனாயிரு. சிந்தனையில் விவேகானந்தனாயிரு. மன உறுதியில் இரும்பு மனிதனாயிரு. மன உறுதியில் இரும்பு மனிதனாயிரு. அச்சம் தாண்டி உச்சம் தொட நிமிர்ந்து நில். வாழ்வில் அனைத்தும் உன் வசப்படும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் அனைவருக்கும். ராஜலட்சுமி அம்மா, மிக அருமையாக உங்களுடைய கவிதையை இந்த அரங்கத்தில் எடுத்து வைத்தீர்கள். அது உங்களுடைய கவிதையில் என் மனதை கவர்ந்த வரிகள் என்னவென்றால், கற்றுக்கொள்ள பாடங்கள் உண்டு ஏராளம். ஆகா, அருமை. நதியாய் மேடு பள்ளம் அறிந்து ஓடு. ஆம், நம்ம ஓடும் போது மேடு பள்ளம் பார்த்து ஓடணும், இல்லாட்டி கீழே விழுந்துருவோம். அது என்னவோ உண்மைதான். அப்புறம் நீ செல்லும் பாதையை உனக்கென தேர்ந்தெடு. ஆமா, நம்ம எதுல திறமை இருக்கோமோ அதுலதான் நம்மளுடைய வழிய நம்ம கொண்டு போகணும். அத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. மனம் போன போக்கில் போகாதே. மனசு சொல்றத நம்ம கேட்க கூடாது, நம்ம சொல்றத மனசு கேட்க வைக்கணும். அத சொல்லியிருக்கீங்க. குற்றம் குறை கூறுபவனை ஒதுக்கி வை. ஆமா, அவனை நம்ம கொஞ்சம் தள்ளிதான் அவன் கிட்ட நம்ம இடைவெளி விட்டுதான் நின்னுக்கணும். அப்புறம் கடைசியா முடிச்சது, சிந்தனையில் விவேகானந்தனா இரு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இரும்பு மனிதனா இரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கவிதை மிகவும் அருமையாக இந்த அரங்கத்தில் அதிர ஒலித்தது. மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. நன்றி ஐயா. தாங்கள் பின்னூட்டம். பக்கத்தில் நான் இருக்கும் ஊருக்கு பக்கத்தில் அம்பத்தூர் இருக்கிறது. அங்கே இருக்கும் நற்றமிழ் கவிஞரை இத்தனை நாள் நான் அறியாமல் இருந்தது என் அறியா பிழை. மிகச் சரியான கவிதை எடுத்து வரி வரியாய் தொடுத்து இங்கே வழங்கினீர்கள் அம்மா. சிறப்பாக இருந்தது கவிதை. தமிழாசிரியர் என்பதால் கவிதை எளிதில் வரும் என்று நினைக்கிறேன். நன்கு தமிழ் அறிந்தவர், எனவே எளிதில் தமிழ் வரும், கவிதையும் வரும். சிறப்பாக இருந்தம்மா. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று இது ஒரு உலக சாதனை கவியரங்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அத்தனை கவிஞர்களுக்கும் இந்த நிறைவு பகுதியிலே உலக சாதனை சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நீங்கள் இந்த கவியரங்கத்துடைய உலக சாதனை கவியரங்கத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி சு பவானி தனஞ்சயன் அவர்களை பிற்பாடு தொடர்பு கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு வேண்டுகோள் வைத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த கவிஞரை அழைக்க இருக்கிறார் கவியரங்க தலைவர் திருமதி தேன்மொழி ராஜமணிக்கம் அவர்கள். வாருங்கள். அடுத்து கவியரங்கிற்கு கவி பொழிய வருபவர் திருமதி லலிதா புவனேஸ்வரி, அம்பத்தூர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை சிறப்போடு தாருங்கள். எங்கள் செவிகள் காத்து கிடக்கின்றன உங்கள் கவியை கேட்க. என்னால் முடியும், என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. இலக்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் உள்ள
இணைந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அங்கத்தினர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவியரங்கில் என்னையும் இணைத்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நிமிர்ந்து நில், மேன்மை படுவாய் மனமே, விண்ணில் இடி முன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே, பயத்தால் ஏதும் பயனில்லை. அண்டம் சிதறினாலும் அஞ்சாது, கடல் பொங்கினாலும் கலங்காது, எது நேரினும் இடர்படாது, நடுங்குதல் இல்லாது, நாணுதல் இல்லாது, சாதாரண வாழ்விலிருந்து ஞான வாழ்வு பெறு. பொய்மையில் இருந்து உண்மைக்கு நீ திரும்பு. அழிவிலிருந்து ஆக்கத்திற்கு திரும்பிடு. மெய்யறிவு நோக்கி பயணத்தை தொடங்கிடு. சம்பந்தப்படாத நீ நாளை வரலாறாக வேண்டும். நிமிர்ந்து நில், அடிமைப்படாது ஆத்ம ஞானியாயிரு. பிரச்சனைகளை எதிர்மறையாக கருதாதே. திறமையை எடுத்து காட்டும் பயிற்சி களமாக்கிடு. தீர்வின் அங்கமாக நீ இரு. ஈயை போல நோய் பரப்பாது, தேனியை போல பயனாயிரு. ஈயை போல நோய் பரப்பாது, தேனியை போல் பயனாயிரு. தூங்கும் சமுதாயத்தை தூக்கி நிறுத்து. அரவணைக்கும் சக்தியாயிரு. காலமெல்லாம் எதிர்நீச்சலிட்டு புத்துலகை கண்டிடு. சிந்திப்பதற்கு சிறைகள் தேவையில்லை, சிறகுகள் இருந்தாலே போதும். சிந்திப்பதற்கு சிறைகள் தேவையில்லை, சிறகுகள் இருந்தாலே போதும். சான்றோரால் வரையறுத்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திடு. முனிவுறாது முனிவனாக சித்தமாயிரு. வீழ்வாய் என்று கைகொட்டி சிரித்தவர்களிடையே உறுதி கொண்டு நிமிர்ந்து நில். வேதனையை விதையாக்கிடு, சோதனையை உரமாக்கிடு. முயற்சி எனும் நீர் பாய்ச்சிடு, சோம்பல் எனும் கலை பறித்திடு. மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றிடு. விதிதனை வீதியில் விரட்டிவிடு, சூழ்ச்சிதனை சுட்டு பொசுக்கிடு. மனதை இரும்பாக்கிடு, வலி தாங்கி வலிமை பற்றிடு. அச்சம் தாண்டி உச்சம் தொடு. நிமிர்ந்து நில், உலக கண்ணாடி உன்முகம் காட்டும் வெளிச்சமாகவே. நிமிர்ந்து நில் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. லலிதா அம்மா, மிக அருமையாக உங்களுடைய படைப்பை இங்கு எடுத்து வைத்தீர்கள். மிக அருமையான கவிதை. பொய்மையிலிருந்து உண்மைக்கு திரும்பு, பிரச்சனையை எதிர்மறையாக்கு, தீயை போல நோய் பரப்பாது, தேனியை போல சுறுசுறுப்பாயிரு. அருமையான வரிகளை இந்த கவியரங்குக்கு கொண்டு வந்தீங்க. சிந்திப்பதற்கு சிலைகள் தேவையில்லை, சிறகுகள் இருந்தால் போதும். மிக அருமையான வரி. சிறகுகள் இருந்தால் நாம் பறக்கலாம் என்பதை உங்களுடைய கவிதையில அழகா கொண்டு வந்திருக்கீங்க. வேதனையை விதையாக்கு, சோதனையை முளையாக்கு. அருமையான வரிகள், மிகவும் சிந்திக்கக்கூடிய வரிகள். ஆம், வேதனையை சோதனையையும் வேதனையையும் நம்ம சாதனையாக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். மனதை இரும்பாக்கு, அச்சம் தவிர உச்சம். மிக அருமை. நல்ல கவிதை வாசித்தீர்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வணக்கம் அம்மா, சிறப்பு. வணக்கம் ஐயா. ஒன்றானது மணிமேகலை. கேட்கலையா? ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றானது மணிமேகலை. அந்த காப்பியத்தினுடைய நாயகி பெயர் மணிமேகலை. எங்கள் வீட்டிலும் ஒரு மணிமேகலை இருக்கா. என் தங்கையின் பெயர் மணிமேகலை. இங்கே இன்னொரு தங்கையாக வந்திருக்கிறார் இன்னொரு மணிமேகலை. பைம்புணல் சொல்லெடுத்து பாட்டு எழுதி வந்தார். இங்கே மணிமேகலை. நிமிர்ந்து நிற்க சொன்னார். நிமிர்ந்து நிற்க சொன்னார். நம்முடைய குறைகளை எல்லாம் கூறினார். அந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக்கி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற கவிதை வரிகளில் சிறப்பாக இருந்தம்மா. மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பயணிக்க வேண்டும். அடுத்து இந்த கவியரங்கத்திற்கு தன்னுடைய கவிதையை மிக அழகாக எடுத்து வைக்கவர் தம் கவிதையை அடுத்து இக்கவியரங்கத்திற்கு தம் கவிதையை மிக அழகாக எடுத்துரைக்க வருபவர்
திருமதி ரேவதி கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வருக, உங்கள் கவியை சிறப்போடு தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது கவிதை வரிகளை வாசிக்க வருகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தொடர் நிகழ்வில் இந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நிமிர்ந்து நில், ஆலமரம் போல் நிமிர்ந்து நில், பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நிமிர்ந்து நில், வெட்டி நடை நோக்கி நிமிர்ந்து நில், ஆணுக்கு நிகராய் நிமிர்ந்து நில். ஐயன் திருவள்ளுவர் இருவரி கேட்டு நிமிர்ந்து நில், யாரிடமும் பயந்து செல்லாதே, துணிந்து செல், தினம் முயன்று நிமிர்ந்து நிற்போம். ஆதவனை கண்டு குளத்தில் தாமரை மலர்ந்தது போல் நாமும் வீரத்தோடு நிமிர்ந்து நிற்போம். சிற்றங்கொள்ளும் ஆண்கள் சிங்கங்களிடம் மண்டியிடா இளம் மான்களே, நிமிர்ந்து நில்லுங்கள். இந்த தேசத்தில் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி எனும் படிகளில் ஏற நிமிர்ந்து நடப்போம். வீரமங்கை வேலு நாச்சியாரின் வம்சத்தில் வந்த வினோதமான பெண்மணிகளே நாம் தான். விமானம் கூட காற்றை எதிர்த்துதான் செல்கிறது. சாதாரண பெண்மணிகளும் சாதனை செய்து சரித்திரம் படைக்க நம்மளாலும் முடியும். நம்பிக்கை இருந்தால் இச்சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்கலாம். பெண்களே, உண்மை, நேர்மை, ஒற்றுமை சேர்த்து இவ்வுலகில் நிமிர்ந்து நடப்போம், வெற்றி காண்போம். இந்த அழகிய ஒரு வாய்ப்பு தந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அனைத்து அன்பு உறவுகளுக்கும், பூத்து குலுங்கி கொண்டிருக்கிற மரம் செடிகளுக்கும் வேர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். ரேவதி கணேசன் அம்மா, மிக அழகாக உங்களுடைய கவிதை வரிகளை இந்த அரங்கத்தில் எடுத்து வைத்தீர்கள். ஆலமரம் போல நிமிர்ந்ததில், ஆலமரம் விரிஞ்சு பறந்து விருட்சமா வளர்ற மரம், அதை உங்களுடைய கவிதையில கொண்டு வந்திருக்கீங்க. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், பாரதி அது அடிக்கடி சொல்லுவது வரிகள் அதுதான். யாருக்கும் அஞ்சாதே, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா ஞான செருக்குடன் நிமிர்ந்ததில் அப்படின்னு பெண்களுக்காக அன்றைய காலத்திலேயே நமக்காக வாதாடின ஒரு பெரிய கவிஞர் பாரதி. அந்த வரிகளை கொண்டு வந்திருக்கீங்க. வள்ளுவனின் குரலாய் நிமிர்ந்ததில், ஆம், திருவள்ளுவரும் அவருடைய அதிகாரத்துல பெண்மைக்கு நிறைய சொல்லியிருக்காரு, அதை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்க்கை போராட்டத்தில் நிமிர்ந்ததில், நிமிர்ந்து நிற்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையை போராட்டங்களை சமாளிக்க முடியும். வேல் நாச்சியாரை கொண்டு வந்திருக்கீங்க, மிக அருமை. வேல் நாச்சியார் வம்சத்தில் வந்த நாம், ஆம், வேல் நாச்சியாருடைய வம்சத்துல வந்திருக்கோம் நம்ம எல்லாம். அதை இங்க ஊமை காட்டியிருக்கீங்க. சரித்திரம் படைக்க நிமிர்ந்து நின்னாதான் நம்ம சரித்திரம் படைக்க முடியும். குனிஞ்சு இருக்கும் பொழுது நம்ம குட்ட குனிந்துதான் போவோம். நிமிர்ந்து நின்றால் எதிரியும் பயந்து போவான் என்ற கருத்தை மிக அழகாக தெளிவாக இந்த கவியரங்கத்தில் எடுத்துரைத்த ரேவதி கணேசன் அம்மாவிற்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. இந்த ஆலமரம் போல் நிமிர்ந்து நில் என்ற சொல்லிலே 1000 விழுதுகள் தாங்கி நிற்க ஆலமரம் என்று நிமிர்ந்து நிற்கும். எனவே நாம் தனித்து இல்லாமல் நம்மோடு எப்போதும் ஒரு பெரும் மக்கள் திறனை சேர்த்து வைத்திருக்கிறது. இதுதான் ஆலமரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அதை சொல்லி ஆலமரம் போல் நிமிர்ந்து நின்றீர்கள். அதை விட அடுத்த வரி மிகவும் அழகாக இருந்தது. திருக்குறள், வள்ளுவர், அந்த இருவரி அதை கேட்க நிமிர்ந்து நில் என்று அப்படி வரி. அடுத்து ரொம்ப நாளா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது ஆதவன் வந்தால் தாமரை மலரும் என்பது. அது நான் கூட அப்படி ஆனா சமீபத்தில் ஆதவன் வந்தால் தாமரை மலர்ல, அது வேற செய்தி. நல்ல கவிதை கொடுத்தீங்கம்மா, சிறப்புமா, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்த கவிஞரை அழைக்கலாம் ஐயா. அழைங்கலாம். அடுத்து இக்கவியரங்கத்திற்கு தன்னுடைய கவியை மிகவும் சிறப்பாக தர வருபவர் திருமதி முத்துக்கண்மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முத்துக்கண்மணி,
இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒரு மலராக என்னையும் இணைத்தமைக்கு மிகவும் நன்றி. தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக எனது சிறு கவி. நித்தமும் வீறு நடை போட்டு நிதமும் வெற்றிக்கனி பறிக்க நிழல்களை நம்பாமல் நிஜங்கள் பேசி நிமிர்ந்து நில். நிந்தனை செய்கின்ற நிலையில்லா மனிதர்களுக்காக நீ மாறிவிடாமல் நீ நீயாகவே நிமிர்ந்து நில். நிந்தனை செய்கின்ற நிலையில்லா மனிதர்களுக்காக நீ மாறிவிடாமல் நீ நீயாகவே நிமிர்ந்து நில். அவமரியாதைகளை அடுக்கி நினைவில் நிறுத்தாமல் நீரு பூத்த நெருப்பாய் நிமிர்ந்து நில். அவமரியாதைகளை அடுக்கி நினைவில் நிறுத்தாமல் நீரு பூத்த நெருப்பாய் நிமிர்ந்து நில். நீலாயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் நிலைத்த வெற்றி பெற நித்தமும் உழைத்து நிமிர்ந்து நில். தோல்வியில் துவளாமல் துச்சமெனக் கொண்டு துயிலாமல் துணிவுடன் துன்பம் துடைத்து நிமிர்ந்து நில். செல்லும் வழியில் சேரும் இடர்களையும் சண்டை சச்சரவுகளையும் நீக்கி சமாதானம் நிலைநாட்டி சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திட சட்டென நிமிர்ந்து நில். எது வந்த போதும் நிமிர்ந்து நில், அந்த யமனே வந்தாலும் நிமிர்ந்து நில். எது வந்த போதும் நிமிர்ந்து நில், அந்த யமனே வந்தாலும் நிமிர்ந்து நில். வாய்ப்பு வழங்கியமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். முத்துக்கண்மணி மிக எளிய கவி, ஆனால் இனிய கவி. மிகவும் சிறப்பு. நச்சென்று 4 வார்த்தை சொன்ன மிக அருமையா சொல்லியிருக்கீங்க. நித்தம் வீரநடை போட்டு நிஜங்களை மெய்யாக்க நிமிர்ந்து நில். நிந்தனை செய்கின்ற மனிதருக்காக நீ மாறிவிடாதே. ஆம், நாம் முயற்சி செய்யும் பொழுது நம்மை தூக்கிவிட வராவிட்டாலும் நம்மை தடுக்கிவிட ஆட்கள் வருவார்கள். அப்பொழுது நீ நிமிர்ந்து நில் என்ற வரிகளை கவிதையின் இடையில் அழகாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அப்புறம் சொல்லியிருக்கீங்க, நீ நீயாகவே இரு. ஆமா, எதுக்காகவும் நீ உன்னைய மாத்திக்காத. நீ நீயாகவே இருந்து நிமிர்ந்து நில். தோல்வியை துச்சமென தள்ளி நீ வெற்றி காண நிமிர்ந்து நில். ஆம், தோல்வி வரும் பொழுதுதான் நாம் துவண்டு விடுகின்றோம். அந்த தோல்வியை துச்சமென கொண்டு நிமிர்ந்து நில். கடைசியா சொன்னீங்க, அந்த யமனே வந்தாலும் நிமிர்ந்து நில். ஆகா, மிக அருமையான வார்த்தை, உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. எது வந்த போதிலும் அந்த யமனே வந்தாலும் நீ நிமிர்ந்து நில். ஆம், எதற்கும் ஒரு அச்சம் என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும். அச்சம் என்பது மடமையடா என்ற பாட்டை இங்க கொண்டு வந்து மிக அருமையா எளிமையா இனிமையா கவிதை படிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி முத்துக்கண்மணி. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. முதலாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவியரங்கத்திலே நமது கவிஞர் முத்துக்கண்மணி அவர்கள் இணைந்ததற்காக அவர்களை பாராட்டி வரவேற்கிறேன். எந்த ஊர்மா நீங்க? ஈரோடுங்க ஐயா. ஈரோடு. ஈரோட்டு கவிஞர். ஈரோட்டிலிருந்து நம்முடைய சங்கப்போ தமிழ் இலக்கிய பூங்காவில் எண்ணற்ற கவிஞர்கள் இருக்கிறார்கள். புதிய வரவாக முத்துக்கண்மணி அவர்கள் இணைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். யாருக்காகவும் மாறிவிடாமல் நீ நீயாகவே இரு. அவன் சொல்றான், இவன் சொல்றான், நீ மாறாத, நீ பார்த்து நீ போய்கிட்டே இரு. எவனா ஏதாவது சொல்லிட்டு போறான், நீ வெற்றி அடைவாய், நிமிர்ந்து நில் என்று அழகான வரிகளை கொடுத்தார்கள். தோல்வி என்பது ஒவ்வொரு செயலிலும் தோல்வியே இல்லாமல் ஒரு வெற்றி கிடைக்காது. எனவே அந்த தோல்வி வரும்போது துவண்டு விடாமல் நிமிர்ந்து நில் என்று சொன்னார்கள். பாரதியார் சொன்னதுதான், கால் அருகே வாடா காலா என் கால் அருகே வாடா, எமனே வந்தாலும் நிமிர்ந்து நில் என்று சொன்னார்கள். நிமிர்ந்து இருக்க சொல்லி நீங்கள் கவிதை படிப்பதும் உங்கள் பிள்ளை அங்கே வந்து நின்று கேட்கிறார். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. சிறப்பாக படிப்பில்லமா, அருமையாக இருந்தது. எவனே வந்தாலும் நிமிர்ந்து நில், அவனும் கூட ஓடிவிடும். இதை நேரடியாக இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். யமனே வந்தாலும் நிமிர்ந்து நில் என்றால், ஏதோ யமன் நமக்கு முன்னாடி அவங்க வழக்கமா சொன்னது மாதிரி ஒரு எறும்பு மாட்டில் ஏறிக்கிட்டு எறும்பு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்த உடனே நீ நிமிர்ந்து நிற்கணும், அப்படியே அர்த்தம் கிடையாது. ஒரு நோய் நொடி வந்தாலும் கூட அந்த நோய் நொடி நம்மை ஒன்றும் செய்து விடாது என்று உறுதியோடு நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய நோயை 75% குணப்படுத்துகிறது. 25% தான் மருந்து குணப்படுத்தும். 75%
நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேண்டும், நிமிர்ந்து நிற்கணும். இந்த நேரத்தில் நான் பல முறை சொன்னது, ஒரு முறை இங்க இன்னொரு முறை சொல்றேன். எனக்கு கொரோனா வந்தது. வீட்டுல தான் இருந்தேன், மருத்துவமனைக்கெல்லாம் போகல, வீட்லயே இருந்து ஆவி பிடிச்சேன். ஒரு நாளைக்கு 6 முறை ஆவி பிடிச்சேன். ஆவி பிடிச்சோம்னா அந்த தண்ணியில தான் ஆவி பிடிச்சேன். போய் சுடுகாட்டுல இருந்து பிடிக்கல, ஆவி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பாவேந்தருடைய பாடல் ஒரு நாளைக்கு ஒரு 6 முறை 7 முறை அதை போட்டு கேட்பேன். இந்த வீரியமிக்க பாடலை கேட்கிற போது என் உடம்புகளிலே நரம்புகள் எல்லாம் முறுக்கேறும். அது என்ன பாடல்னா, தூங்கும் புலியினை பறை கொண்டு அந்த பாடலை போட்டு கேட்பேன். என் உடம்புல அப்படி நரம்பு முறுக்கேறும். அது மாதிரி ஆகி அந்த மாதிரி செய்து என் உடல்நிலை சரியாகும். நீங்க சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து, யமனே வந்தாலும், கொரோனா மூலமாக யமனே வந்தாலும் நாம் நிமிர்ந்து நின்றால் அந்த நோய் நொடியிலிருந்து விலகி விடலாம், விழைத்து விடலாம், வென்று விடலாம் என்பதாக எனக்கு பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும் கூறி கவிஞர் முதலாக இணைந்திருக்கிறார். சிறப்பான கவிதை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பயணியுங்கள் அம்மா என்று கூறி நன்றி. கண்டிப்பாக நன்றி. ஐயா முத்துக்கண்மணியை நான் தான் இங்க அறிமுகப்படுத்தினேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேன்மொழி அம்மாவிற்கு மிக்க நன்றி. அறிமுகப்படுத்திய கவிஞர் தேன்மொழிக்கு நன்றி அம்மா. அடுத்து அருணா ஐயா போயிடலாமா? அடுத்து இக்கவியரங்கத்திற்கு சிறப்பாக கவிதை தர வருபவர் மதிப்பிற்குரிய அருணா ஐயா அவர்களை வரும்படி அழைக்கின்றேன். ஐயா வருக, உங்கள் கவியை சிறப்பாக தருக. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தங்கத் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, சேலராம் பாவேந்தர் அவர்களை வணங்கி துவங்குகிறேன். தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ்மொழி அன்னையலே, சென்னியை சாய்த்தே செப்பிய வணக்கம் உன்னிடம் அடைக்கலமே. சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரித்திரமே. சிங்கத்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டத் தமிழர், தங்கத் தலைமை தகவாய் அளிக்கும் தேன்மொழி அம்மையாரே, அலையின் கற்றையில் தமிழை தந்திடும் தமிழ் வழி உறவுகளே, பல்சுவை தமிழின் அருஞ்சுவைப்பாக்களை பருகிடும் அன்னங்களே, கவிஞர்களுக்கும் சுவைஞர்களுக்கும் நவீன்றேன் நல்வணக்கம். தலைப்பு நிமிர்ந்து நில். நாக்கு சொல்லும் நான் தமிழண்டா, நாக்கு சொல்லும் நான் தமிழண்டா, போக்கு கேட்கும் எவன் தமிழண்டா, போக்கு கேட்கும் எவன் தமிழண்டா. குழை பறித்து கோழி எறிந்த வளம் எங்கே, குழை பறித்து கோழி எறிந்த வளம் எங்கே, முரம் எரிந்து புலி விரட்டிய வீரம் எங்கே, முரம் எரிந்து புலி விரட்டிய வீரம் எங்கே, முயல் விடுத்து களிர் எறிந்த திடம் எங்கே, முயல் விடுத்து களிர் எறிந்த திடம் எங்கே, போர் தவிர்த்த ஔவையின் தீரம் எங்கே, போர் தவிர்த்த ஔவையின் தீரம் எங்கே, ஆவின் துயரார மகனுயிர் ஈந்த நீதி எங்கே, ஆவின் துயரார மகனுயிர் ஈந்த நீதி எங்கே, வேலு நாச்சியார் வேல்முனை கூர்மை இப்போது எங்கே, உணவிலையெனில் செகமழிக்கும் சினம் எங்கே, உணவிலையெனில் செகமழிக்கும் சினம் எங்கே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் உறவு எங்கே, யாதும் ஊரே யாவரின் கேளிர் உறவு எங்கே, அறம் செய்து ஈதல் விளக்கா மனிதம் எங்கே, அறம் செய்து ஈதல் விளக்கா மனிதம் எங்கே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்ளும் அறிவு எங்கே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்ளும் அறிவு எங்கே, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தும் ஆண்மை எங்கே, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தும் ஆண்மை எங்கே, வாக்குக்காக வாங்கும் பணத்தின் நோக்கம் அறிந்து கொண்டாயா, வாக்குக்காக வாங்கும் பணத்தின் நோக்கம் அறிந்து கொண்டாயா, ஆக்கும் செயல்கள் ஆக்கச் செயலாய் அமைந்திட வேண்டாமா, ஆக்கும் செயல்கள் ஆக்கச் செயலாய் அமைந்திட வேண்டாமா, குனிந்தே இருந்தால் குவளையம் உன்னை குதிரையாக்கிவிடும், குனிந்தே இருந்தால் குவளையம் உன்னை குதிரையாக்கிவிடும், நிமிர்ந்தே நின்றால் நீளும் நிழலும் நானிலம் அளந்துவிடும், நிமிர்ந்தே நின்றால் நீளும் நிழலும் நானிலம் அளந்துவிடும்,
நாக்கு சொல்லும் நான் தமிழண்டா, போக்கு கேட்கும் எவன் தமிழண்டா. தமிழா நிமிர்ந்து நில், தரணி வென்று நில். தமிழா நிமிர்ந்து நில், தரணி வென்று நில். செவிமடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் நகரில் இருந்து கவிஞர் அருணா. ஐயா, மிக அழகாக அருமையாக உங்களுடைய வரிகளை இங்கு பதித்திருக்கின்றீர்கள். நாக்கு சொல்லும் நான் தமிழண்டா, போக்கு சொல்லும் இவன் தமிழண்டா என்று. உரமிருந்து புலி விரட்டிய வீரம் எங்கே? ஆம், அன்றைய நாளில் உரத்தாலேயே புலியை விரட்டிய மக்கள் இருந்தவர்கள், பெண் மக்கள். முரம் எரிந்து புலி விரட்டிய வீரம் எங்கே? அந்த வீரம் எல்லாம் அன்னைக்கிலிருந்தே இருக்கு அப்படிங்கிறத அழகா கொண்டு வந்திருக்கீங்க. போர் தவிர்த்த ஔவையின் புகழ் எங்கே? ஆமா, ஔவை ஒரு போரையே ஒரு பெண்ணால ஒரு போரையே தவிர்க்க முடிஞ்சிச்சு. அதியமானுக்கு தூது போய் போர் தவிர்த்த ஔவையின் செயல் எங்கே? வேல் நாச்சியார் வீரம் எங்கே 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 என்று உங்களுடைய கவிதை வெகு வீரமாக போய்கொண்டிருந்தது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்க்கும் நோக்கம் எங்கே? அருமையான வரிகள். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்க்கும் நோக்கம் எங்கே? குனிந்தே இருந்தால் குவளையும் உன்னை தள்ளும். ஆம், நம்ம குடிஞ்சே இருந்தா இந்த உலகம் நம்மை எள்ளி நகையாடும் அப்படிங்கிறத உங்க வரிகள்ல அழகா கொண்டு வந்திருக்கீங்க. தமிழா தரணி வெல்ல நீ நிமிர்ந்து நில். ஆம், இந்த தரணியில் நாம் நிமிர்ந்து நின்றால்தான் புகழோடு பெயரோடு வாழ முடியும் என்பதை மிக அழகாக உங்கள் வரிகளில் ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா, நன்றி. பின்னூட்டம் அளித்தார்கள் கவியரங்க தலைவர் திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்கள். கொஞ்சம் நெல் வயல்கள் கூடி நிற்கும் தஞ்சையில், கொஞ்சம் நெல் வயல்கள் கூடி நிற்கும் தஞ்சையில் திருப்பனந்தாள். அங்கிருந்து தமிழ்த்தாய் தாள் பிடித்து வளர்ந்த பிள்ளை. கொஞ்சம் தமிழ் வயல்கள் கூடி நிற்கும் அல்லது கூத்தாடும் தஞ்சையின் திருப்பனந்தாள். அங்கிருந்து தமிழ்த்தாய் தாள் பிடித்து வளர்ந்த பிள்ளை. மரபு கவிதையின் மாண்புகள் எல்லாம் சிரத்தில் கொண்ட சிறப்புமிகு கவிஞர்கள். மூத்த கவிஞர் அருணா. குவளையம் உன்னை குதிரையாக்கி விடும் என்று, நீ குடிந்தே கிடந்தால் குவளையம் உன்னை குதிரையாக்கி விடும் என்று கூறி சென்றார். நம்மை குதிரையாக்கி மறுநாள் தான் சவாரி செய்வதற்குள் கொஞ்சம் விழித்துக் கொள்வோம், அதன் பிறகு பிழைத்துக் கொள்வோம் என்று கூறி கவிஞர் ஐயாவுடைய கவிதை மிகச் சிறப்பாக இருந்தது. இப்போதெல்லாம் இதுபோல் மரபு கவிதைகள் வழங்குபவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். புது கவிதை எழுதுகிறார்கள். புது கவிதை எழுதுவது சரி அல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். புது கவிதை எழுதுவது சரி அல்ல என்று சொல்ல. ஆனால் மரபை தெரிந்து கொண்டு புது கவிதை, மரபு தெரியாததால் புது கவிதை எழுதாது. செய்து அப்படி தெரியாது. மரபு தெரியவில்லை, எனவே நான் புது கவிதை எழுதுகிறேன் எழுதாது. மரபை தெரிந்து கொள்ளுங்கள். கவிதை எழுத வந்து விட்டீங்களா, மரபு என்ன என்பதை தெரிந்து பிறகு புது கவிதைக்கு சென்று பாருங்கள். சிறப்பான புது கவிதைகளை உங்களால் வழங்க. மரபே தெரியாமல் நான் புது கவிதை எழுதினேன் என்று சொன்னால் நம்மால் புது கவிதையும் தர முடியாது. அதுதான் உண்மை. எனவே ஐயா போன்றவர்கள் சிறந்த மரபு பாவலர்கள், மரபு கவிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு கவியரங்கத்திலே நானும் இவர்களுக்கு பின்னூட்டம் கொடுக்க என்பதே மிகுந்த மகிழ்ச்சியாக சிறப்பையா. தொடர்ந்து வாருங்கள் உங்களுடைய பயணத்திலே. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நாங்கள் உங்களை மூத்த கவிஞர் என்று சொல்லுகிறோம் என்பதற்காக நீங்கள் இந்த மாதிரி பனியன் சட்டையெல்லாம் அணிந்து கொண்டு இளைவராக காட்டக்கூடாது. நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அடுத்த
அது இது கவிஞரை வழக்கமான அழைக்க உடை ஐயா. ஐயா இது வழக்கமான உடை. வழக்கமான உடை. மகிழ்ச்சி. அடுத்து அடுத்து அழைக்கலாம் ஐயா. அடுத்து அழைக்கலாமா? அழைங்களாமா வரிசையா கூப்பிட்டே போறோம். அடுத்து இக்கவியரங்கத்திற்கு தன்னுடைய கவியை சிறப்பாக தர வருபவர் சத்தியவதி குமார் அம்மா அவர்களை அன்போடு இக்கவியரங்கத்திற்கு அழைக்கின்றேன். அம்மா வருக, உங்கள் அருமையான கவியை இக்கரங்கில் தருக. திக்கெட்டும் புகழ் வாருங்க. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், பொறுப்பாளர் அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும், தலைமை வகிக்கும் திருமதி தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் திருமதி பப்ரிசியாய் பாப்பு அம்மா அவர்களுக்கும் என் வணக்கத்தை விரித்தாக்குகிறேன். மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் என் வணக்கங்கள். நிமிர்ந்து நில், நிமிர்ந்து நில் தோழா, நீ நிமிர்ந்து நில். தலை நிமிர்ந்து நீ நின்றால் நீலவானும் உன் கரம் கோர்க்கும். தலை நிமிர்ந்து நீ நின்றால் நீலவானும் உன் கரம் கோர்க்கும். அண்டவெளி கோள்களும் உன் கால் படிக்கட்டுகளாகும். அண்டவெளி கோள்களும் உன் கால் படிக்கட்டுகளாகும். எட்டா கனி என்று எதுவும் இல்லை நீ முன்னின்று முயற்சித்தாள். எட்டா கனி என்று எதுவும் இல்லை நீ முன்னின்று முயற்சித்தாள். மூட கொள்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடு, சாதி வேற்றுமைகளை தகர்த்தெறி. அறிவான அன்புக்கு மட்டும் தாழ்பணி, அறிவான அன்புக்கு மட்டும் தாழ்பணி. அடக்குமுறைக்கு அடிபணியாதே, தவறுகளை தட்டி கேட்கவும் தயங்காதே, தவறுகளை தட்டி கேட்கவும் தயங்காதே. முன்னால் செல்பவர் எவரோ, நம் பின்னால் வருபவர் யாரோ என்று மயங்கி மயங்கி தயங்கியது போதும். தலை தாழ்ந்து தாழ்ந்து வீழ்ந்தது போதும். காற்றில் பறக்கும் சருகாய் ஆனாலும் கோபுர உச்சியை நீ தேடு. காற்றில் பறக்கும் சருகாய் ஆனாலும் கோபுர உச்சியை நீ தேடு. காலடியில் கிடக்கும் கல்லே ஆனாலும் அனைவரும் தொழுதிடும் சிற்பமாக மாறு. காலடியில் கிடக்கும் கல்லே ஆனாலும் அனைவரும் தொழுதிடும் சிற்பமாய் மாறு. அன்று பாரதி நிமிர்ந்து நின்றதால் தான் இன்று புரட்சி கீதங்கள் கிடைத்திருக்கின்றன. அன்று பாரதி நிமிர்ந்து நின்றதால் தான் இன்று புரட்சி கீதங்கள் கிடைத்திருக்கின்றன. நிமிர்ந்த நன்னடையாய் நேர்கொண்ட பார்வையாய் நம் பாரதி காட்டிய பாதையில். நிமிர்ந்த நன்னடையாய் நேர்கொண்ட பார்வையாய் நம் பாரதி காட்டிய பாதையில். தலை உயர்த்து நீ நிமிர்ந்து நில் என்றும் உலகம் உன் காலடியில். தலை நிமிர்த்து நீ நிமிர்ந்து நில் என்றும் உலகம் உன் காலடியில் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா மிக அருமையாக அழகாக உங்கள் வரிகளை எடுத்துரைத்தீர்கள். தலை நிமிர்ந்து நீ நின்றால் நீலவானம் உன் கரம் கோர்க்கும். ஆம், நிமிர்ந்து நிற்கும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமா அமையும். எட்டா கனி என்று எதுவும் இல்லை. முயற்சித்தால் எதுவுமே நமக்கு கிடைக்காம போறதில்லை. முயற்சி தான் நம்மளுடைய வெற்றிக்கு முதல் ஆதாரம். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் ஒருபோதும் தோற்கக்கூடாது. அதுதான் ஒரு சிறந்த கருத்து. அதை உங்களுடைய கவிதையில கொண்டு வந்திருக்கீங்க. நீ முன்னின்று யோசித்தால் அறிவான அன்புக்கு மட்டும் அடிபணி. ஆம், நம்ம எதுக்கு அடிபணியணுங்கிறதை இங்க அழகா சுட்டி காட்டியிருக்கீங்க. காற்றில் பறக்கும் சருகானாலும் வானை தொட்டு தூரத்திற்கு நிமிர்ந்துறேன். ஆமா, ஒரு சின்ன தூசா இருந்தா கூட இது மேல மேல போகும்போது அதனுடைய புகழ் உயரும் அப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சிருக்கீங்க. கோடி உச்சியை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்று நிமிர்ந்து நின்றதனால்தான் இன்று நமக்கு பல புரட்சிகள் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் உங்க கவிதை வரியில அழகா முடிச்சிருக்கீங்க. மிக அருமையா உங்க கவிதையை இங்க படைச்சிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. கருகே ஆனாலும் கோபுர உச்சியை நல்ல வரிகள். அதே மாதிரி இந்த முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் முயற்சி சீப்போன்னு போயிடக்கூடாது. நம்ம நரி கதையில வர மாதிரி கொஞ்ச நேரம் முயற்சி இது போயிடக்கூடாது. விடாப்படியாக வேண்டும்.
வெற்றி நிச்சயம் என்று மிக சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். திருமதி சத்யவதி குமார் அவர்கள் நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பல நூல்களிலும் பங்கேற்று கவிதைகள் வழங்கி கொண்டிருப்பவர். சங்கப்பூக்கள் நூலிலே இடம்பெற்றிருக்கிறார். அதற்காக அவர் செந்தமிழ் செம்மன் என்கிற பிரான்ஸ் நாட்டு விருதை பெற்றிருக்கிறார். இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில சிறப்பினா கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி பத்ரிசியா பாப்பராயர் அவர்கள் நான் முன்னரே குறிப்பிட்டது போல கம்பன் கழகத்தின் விருதை பெற்றுக் கொடுத்தார். அந்த விருதை திருமதி சத்யவதி குமார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா, தொடரட்டும் உங்கள் கவிதை. நன்றிங்கப்பா, நன்றி. அடுத்து கவி பொழிய வருபவர் முனைவர் திருமதி மணிமேகலை அம்மா அவர்களை அன்போடு தங்களுடைய கவியை தரும்படி இந்த கவியரங்கத்திற்கு அழைக்கின்றேன். அம்மா வருக, உங்கள் கவியை கனிவோடு தருக. வாழ்க வளமுடன். பொதிகை மலையிலே பிறந்து மூவேந்தர் மடிதண்ணில் தவழ்ந்து முச்சங்கங்களில் விளையாடி சங்க புலவர்களின் நாவில் சதுராடிய தமிழன்னைக்கு முதல் வணக்கம். அவை தலைமைக்கும் அவைக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு இந்த நிகழ்விற்கு என் புது வரவாக என்னை அறிமுகப்படுத்திய பவானி அம்மா அவர்களுக்கும் அதை ஏற்று வாய்ப்பளித்த நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, நிமிர்ந்து நில் மாறுபட்ட சிந்தனையாய், அன்பின் பிறப்பிடமாய் அகிலத்தில் உதித்து ஆற்றலின் இருப்பிடமாய் ஆருயிர் வளர்த்து இனிமையின் இயக்கமாய் இல்லத்தை காத்து ஈகையில் இதமாய் ஈருலகை கவனித்து உறுதுணையாய் உள்ளார்ந்து உதவிக்கரம் நீட்டி ஊக்கத்துடன் ஊசிபோல் உறவுகளை இணைத்து எண்ணத்தால் செயலை எளிமையாய் முடித்து ஏணிபோல் வாழ்க்கை ஏற்றமுற உழைத்து ஐயத்தை களைந்து ஐந்தையும் அறிந்து ஒற்றுமையாய் வாழ ஒன்றுபட்டு நின்று ஓங்காரமாய் அல்லவை நீக்க மாறுபட்டு ஔடதமாய் நல்லவை காக்க பிறந்த பெண்மையே, உலகத்தின் மென்மையே, நீயின்றி நான் இல்லை, அம்மையே நீ இல்லாமல் நான் இருக்கின்றேன், அன்பின் வெளிப்பாடாய் அடுத்த தலைமுறையுடன் பெண்மையே நிமிர்ந்து நில், சக்தியாய் ஆக்க சக்தியாய் நிமிர்ந்து நில், நிமிர்ந்து நில், என்றென்றும் நிமிர்ந்து நில். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகின்றேன். வாழ்க வளமுடன். முனிவர் அம்மா, மிக அருமையாக அகர வரிசையில் உங்களுடைய கவியை மிக அழகாக வரிகளை எடுத்துச் சொன்னீர்கள். அன்பின் பிறப்பிடமாய் அகிலத்தில் உதித்து என்றும் உறுதுணையாய் உள்ளார்ந்து ஊட்டி எளிமையாய் ஏறு போல் உழைத்து, உழைப்புக்கு ஏறதான் உதாரணம் காட்டுவாங்க. அத உங்களுடைய கவி வரிகள்ல கொண்டு வந்திருக்கீங்க. ஒற்றுமையாய் வாழ ஓங்காரமாய் இருந்து ஔடதம் போக்க அன்பின் வெளிப்பாடாய் ஆக்க சக்தியாய் நிமிர்ந்து நில், என்றென்றும் நீ நிமிர்ந்து நில் என்று ஏற்றமோடு உங்கள் வரிகளை அகர வரிசையில் மிக அழகாக இக்கவியரங்கில் எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. வில்லிவாக்க கவிஞர் இருவர் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். வில்லிவாக்கத்து கவிதை நாயகியே, வில்லிவாக்கத்து கவிதை நாயகியே, முனைவர் பட்டம் பெற்ற திருமதி மணிமேகலை அவர்களே, குற்றமிழ் கவிதைகளை வற்றாத தமிழ் சொல்லெடுத்து வழங்கினீர்கள் அம்மா. பெண்மையை பற்றி நிமிர்ந்து நில் என்று சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். உங்கள் கவிதை உண்மையிலேயே மணிமேகலையின் துணிச்சலோடு அமைந்திருந்தது. வாழ்க. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள்.
இன்றைக்குத்தான் முதல் முறையாக நீங்கள் புதியவை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டீர்கள் நினைக்கிறேன். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். திருமதி மணிமேகலை அவர்களும் திருமதி பவானி அம்மையார் அவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது நினைக்கிறேன். அடுத்து அழைக்கலாம் ஐயா. அழைங்கம்மா, அழைங்கம்மா. அடுத்து இக்கவியரங்கத்திற்கு தம் கவியை சிறப்போடு வழங்க வருபவர் பைரவி அவர்கள். பைரவி அம்மா அவர்களை இக்கவியரங்கத்திற்கு வரவழைத்து, அம்மா உங்கள் கவியை சிறப்போடு தருக வாருங்கள். ஈன்றெடுத்தாள் என் அன்னை, தத்தெடுத்தாள் தமிழன்னை, அதனால் தானோ தமிழே மறவேன் உன்னை. புனித தாய்ப்பாலால் அன்னையை அறிந்தேன், வள்ளுவனின் முப்பாலால் தமிழ் அன்னையை அறிந்தேன். அந்த தமிழ் தந்த அன்னையை வணங்கி ஆரம்பிக்கிறது இந்த அரும்பு. ஆனந்த பைரவி, மதுரையில் இருந்து. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைவதில் பெருமகிழ்வு அடைகிறேன். என்னை பவானி திருவள்ளூர் அவர்கள் இந்த குழுமத்தில் இணைத்துள்ளார். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். தலைப்பு நிமிர்ந்து நில். வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நிமிர்ந்து நில். சிகரம் தொட லட்சியம் கொள். சோதனையை சாதனையாக்கு. உழைப்பை உரமாக்கி ஊக்கத்தை ஆக்கமாக்கு. அயற்சியின்றி முயற்சி செய். பயிற்சியை பழக்கமாக்கு. திட்டம் ஒன்று தீட்டிவிடு, தீவிரமாக செயலாக்கு. தடை கற்களை செப்பனிடு, படிக்கற்களாய் மாற்றிவிடு. தடை கற்களை செப்பனிடு, படிக்கற்களாய் மாற்றிவிடு. தோல்வி உன்னை துரத்தினாலும் தன்னம்பிக்கையை வளர்த்துவிடு. வெற்றி வந்து வாழ்த்தினாலும் செருக்கற்று இருக்க பழகு. வெற்றி வந்து வாழ்த்தினாலும் செருக்கற்று இருக்க பழகு. துச்சமாக பேசுபவனை எச்சமாக நினைத்துக்கொள். அச்சமின்றி செயல்படு, உச்சம் தொடும் முன்னிலக்கு. அச்சம் இன்றி செயல்படு, உச்சம் தொடும் முன்னிலக்கு. ஓடுவதில் குதிரையாயிரு, உனக்கான பாதையை கண்டறி. ஓடுவதில் குதிரையாயிரு, உனக்கான பாதையை கண்டறி. காடுமலை கடந்துதான் அருவியும் ஓடி நதி ஆகுது. காடுமலை கடந்துதான் அருவியும் ஓடி நதி ஆகுது. கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை இலகுவாக்குது. கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை இலகுவாக்குகிறது. பட்ட துன்பம் எல்லாம் பட்டை தீட்டி நிமிர்ந்து நில். பட்ட துன்பம் எல்லாம் பட்டை தீட்டி நிமிர்ந்து நில். தடைகளை தாண்டு, சிகரம் தொடு, வெற்றி உனதே. தடைகளை தாண்டு, சிகரம் தொடு, வெற்றி உனதே. எனவே வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நிமிர்ந்து நில். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். அம்மா, மிக அருமையாக உங்களுடைய வரிகளை ரொம்ப திண்ணமாக எடுத்துரைத்தீர்கள். ஆரம்பமே மிக அழகாக இருந்தது. ஈன்றெடுத்தால் அன்னை, தத்தெடுத்தால் தமிழ் அன்னை. மிக அருமை. உங்களுடைய தமிழ் உங்களுக்குள்ள எவ்வளவு உள்ள செறிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய வரிகள் சொல்லுது. வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நிமிர்ந்து நில். அயற்சியின்றி முயற்சி செய். ஆம், நம்ம தோத்துட்டோம்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். அந்த தோல்வி கண்டு துவளாமல் தோல்வியின் தோள்மேல் ஏறி நின்று நாம் வெற்றி காண வேண்டும் என்பதை உங்கள் வரிகள் அழகாக எடுத்துரைத்திருக்கின்றன. தடைக்கல்லை செப்பனிடு. அருமையான வரிகள், நான் மிகவும் ரசித்தேன். தடைக்கல்லை செப்பனிடு, படிக்கல்லாய் மாற்றிவிடு. படிக்கல் இருந்தாதானே நம்ம ஏறி மேல போக முடியும். வெற்றி வந்து உன்னை சேரும் பொழுது செருக்கடையாது. அதுதான் ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு மிகவும் தேவை. ஏனென்றால் வெற்றி வரும் பொழுது நாம் அந்த புலகாங்கிதத்தில் நம்மை மறந்து விடுகின்றோம். வெற்றி பெறும் பொழுது நாம் கற்றது கையெழுவு என்று கொள்ள வேண்டும் என்பதையும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் உங்கள் கவிதையில். ஓடுவதில் குதிரையாயிரு, ஆனால் உன் வழி தேடு ஓடு. சும்மா ஏதோ ஒரு என்ன ஓட்டத்துல எங்கேயோ போகக்கூடாது. என்ன நம்ம எங்க போகணுமோ அந்த வழிக்கு போகணும். ஏதோ ஒரு பாதையில போனோம்னா அது ஒண்ணுமே இல்லை. அதையும் ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க. காடுமலை கடந்துதான் அருவியும் சேர்க்கிறது. ஆம்,
கஷ்டப்படாம எதையுமே நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறத மிக அருமையா ஒரு வரியும் நான் ரசிச்சேன். ரொம்ப அழகா கொண்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாய்ப்படுத்தவைக்கு மிக்க நன்றி. சிறப்பான கவிதை கொடுக்கிறீர்களம்மா. மதுரையில் இருந்திருக்கக்கூடிய திருமதி ஆனந்த பைரவி அவர்கள் மதுரை, நான் ஒரு தலைமை ஆசிரியர் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆனந்த பைரவி அவர்கள் மதுரையிலிருந்து வந்து கவிதை கொடுத்தார்கள். சிறப்பாக ரொம்ப கம்பீரமான கவிதை கொடுத்தீர்கள். மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணப்படுங்கள். நல்ல கவிதை சிறப்பாக இருக்கிறது, புரவரம் சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பயணப்படுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழறி வானொலியோடு இணைந்து தொடர்ந்து வாரந்தோறும் கவிதைக்களம் என்ற நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. அதை பற்றிய விவரங்களை கேட்டறிந்து கொண்டு அதிலும் பங்கேற்று நீங்கள் பயனடையலாம். தமிழறி வானொலி என்பது சற்றேறக்குறைய கவிதைக்களம் நிகழ்ச்சி ஓர் இலக்கத்துக்கு மேற்பட்ட மக்கள், அதாவது 1,10,000 பேர் 11,000 பேர் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இந்த வேண்டுகோளை வைத்தேன், பங்கேற்றுக் கொள்ளுங்கள். நிறைய பேர் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் அருணா, கவிஞர் கா சத்யவதி குமார், கவிஞர் ரேவதி கணேசன், கவிஞர் புவனா, கவிஞர் பவானி, இப்படி பலரும் கலந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி தான் அது. நீங்கள் கூட புதியவர்களாக வந்தவங்க கூட கலந்து கொள்ளுங்க என்று கேட்டு திருமதி பவானி, திருமதி கவிஞர் இரா பானுமதி எல்லாம் கூட கலந்துட்டாங்க. எல்லோரும் பங்கேற்று சிறப்பியுங்கள். மகிழ்ச்சி. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். வழமை போலவே இந்த கவியரங்கமும் சிறப்பாக அருமையாக இருந்தது. தொடக்கத்திலே ஒரு பேசும்போது அற்புதமான என்று சொன்னார்கள். அற்புதமா என்று கடைசியில் பார்ப்போம் என்று சொன்னேன். உண்மையிலேயே அற்புதமாகத்தான் இருக்கிறது இந்த கவியரங்கம். தொடர்கிறது கவியரங்கம், தொடரட்டும் அம்மா கவியரங்கம். தலைமை ஆசிரியர் என்பது அடுத்த கவிஞரை அழையுங்கள் அம்மா. அடுத்து இக்கவியரங்கத்தில் கவி பொழிய வருபவர் இரா பானுமதி அம்மா அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்று, அம்மா வாருங்கள், உங்கள் கவியை தாருங்கள். வணக்கம் அம்மா. தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே நிமிர்ந்து நில் என்று தமிழனை எழுப்ப இணைந்திருக்கிறோம். நிமிர்ந்து நில். வளையாத முதுகும் தளராத நடையும் உளையாத நெஞ்சும் கலங்காத விழியும் மலைக்காத சிந்தையும் தோற்காத எண்ணமும் அழைக்காத சொல்லும் உந்தன் அடையாளம் தமிழா. அழைக்காத சொல்லும் உந்தன் அடையாளம் தமிழா. நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத உரமும் நலத்தில் விஞ்சாத வாழ்வு நெறியும் நமனே நேர்வரினும் எதிர்கொள்ளும் தெளிவும் அமரே புகினும் புறங்காட்டாத வீரமும் கொண்ட தமிழா. அமரே புகினும் புறங்காட்டாத வீரமும் கொண்ட தமிழா. எழுந்து நில், நிமிர்ந்து நில், தாழ்வுறாதே. எழுந்து நில், நிமிர்ந்து நில், தாழ்வுறாதே. பழுதாக புகழுண்டு வரலாறுண்டு பண்பாடுண்டு உனக்கு. பழுதாக புகழுண்டு வரலாறுண்டு பண்பாடுண்டு உனக்கு. எழுவாய், எழுவாய். முன்னிலையில் எவருண்டு உனக்கு நிகராய். உன் முன்னிலையில் எவருண்டு உனக்கு நிகராய். விழுவாயென பார்த்திருப்போரை பதம் பார்த்திடு தமிழா. விழுவாயென பார்த்திருப்போரை பதம் பார்த்திடு தமிழா. மதுவுண்டு மண்மீதில் மல்லாந்து மயங்கி கிடக்கும் உதவாத நிலை உனக்கு ஏன் தமிழா. உதவாத நிலை உனக்கு ஏன் தமிழா. மறந்தனையோ பழம்பெருமை பண்பாடு தொலைத்தனையோ. சாகாத அழகு கலையெல்லாம் பழகி கிடந்தாயே இன்று பாழானாயே. அழகு கலையெல்லாம் பழகி கிடந்தாயே இன்று பாழானாயே. கூழை கும்பிடு போட்டு வாய்ப்புகளை தேடும் வாழும் பழக்கம் விலக்கிடு. வாழ்வுக்காக கூட தாழும் பொய்மை வாய்க்கொள்ளாதே. துன்பம் சூழும் வேளையிலும் சோராது நிமிர்ந்து நில். இலவசங்களுக்கு ஏங்காதே.
மங்காத மாண்புடனே நிலமீதில் பெருவாழ்வு வாழ நிமிர்ந்து நில். இலவசங்களுக்கு ஏங்காதே. மங்காத மாண்புடனே நிலமீதில் பெருவாழ்வு வாழ நிமிர்ந்து நில். அமிழ்தான தமிழிற்கு தாய்நாடு தவித்திருக்கு. அமிழ்தான தமிழிற்கு தாய்நாடு தவித்திருக்கு. திமிர்ந்தே நீயும் உழைத்திட நிமிர்ந்து நெல். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பானுமதி அம்மா, மிக அழகாக இக்கவியரங்கத்தில் உங்களுடைய கவிதை வரிகளை பதித்தீர்கள். வளையாத முதுகும் பணியாத குணமும் என்று தொடங்கி அழைக்காத சொல்லும் உன் அடையாளம் தமிழா என்று கூறி புகழுண்டு, வரலாறுண்டு, பண்பாடுண்டு, உன் முன்னிலையில் எவருண்டு உனக்கு நிகராய் என்று அழகாய் கூறினீர்கள். ஆம், உன் முன்னிலையில் எவரொன்று உனக்கு நிகரா என்று தன்னைத்தானே நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக உங்கள் வரிகளில் கொண்டு வந்துள்ளீர்கள். பிறகு கூறினீர்கள், உன்னை பாழ்படுத்துவோரை பதம் பார்த்திடு. ஆம், உன்னை பாழ்படுத்துவோரை பதம் பார்த்திடு. கத்தி மாதிரி அழகு கலை வேண்டும். கூளை கும்பிடு போட்டு உன்னை சாதிக்க நினைப்பவரை தவிர்த்து விடு. துன்பம் சூழும் வேளையிலும் நீ நிமிர்ந்து நில். துன்பம் வரும்போதும் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதை கூறி இறுதியாக உங்களுடைய வரிகள் என்னை கவர்ந்தது எதுவென்றால், இலவசங்களுக்கு ஏங்காதே. ஏன்னா இன்னைக்கு அதுக்குத்தான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. இலவசங்களுக்கு ஏங்காதே தமிழா, நீ நிமிர்ந்து நில், எதற்கும் துணிந்து நில் என்பதை மிக அழகாக உங்கள் வரிகளில் படைத்தீர்கள் அம்மா. மிக்க நன்றி. நன்றி அம்மா, நன்றி. அருமையான ஒரு பின்னோட்டம் கொடுத்தார்கள் கவியரங்க தலைவர் அவர்கள். திருமதி ராதிகா அவர்களுடைய கவிதைக்கு நல்ல ஒரு பின்னோட்டம் கொடுத்தார்கள். திருமதி பானுமதி அவர்களுடைய கவிதைக்கு மிக சிறப்பானது ஒரு பின்னூட்டம் அளித்தார்கள். திருமதி பானுமதி அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நான் பள்ளியிலே படித்த போது எனக்கு தமிழாசிரியராக இருந்த ஒரு பெயர் புலவர் ஜெயபாலன். அவரோடு இருந்த தொடர்பு விடுபட்டு போனது. பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. பல பேரிடம் விசாரித்து தெரியாமல் போன போது ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிற போது என்னுடைய ஆசிரியருடைய ஊரான காட்டு மன்னார்குடிதான் அம்மையாருடைய ஊர் என்று குறிப்பிட்டார்கள். அப்போது அவர்கள் போகிற போக்கில் சொன்னேன், நிறைய பேரிடம் சொன்னோம், யாரும் கண்டுபிடித்து இவர் மட்டும் கண்டுபிடித்து விட போகிறாரா என்ற எண்ணத்தோடு சொன்னேன். உண்மையிலேயே இவர் அதை தேடி கண்டுபிடித்து நேற்று அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி கொடுத்தார். அவருடன் பேசி மகிழ்ந்தேன். நேற்று எனக்கு பிறந்த தினம். அந்த நாளிலே என்னுடைய பள்ளி ஆசிரியர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. திருமதி பானுமதி அவர்களால் கிடைத்தது. இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பம்மா. அவங்க எப்பவுமே கவிதையில சிறப்பான வரிகளை அங்கங்க அள்ளி தெளிக்கக்கூடியவர் திருமதி பானுமதி அவர்கள். யோகம் படித்திருக்கிறார்கள், 2 MA படித்திருக்கிறார்கள், இப்போது 3ஆவதாக இன்னொரு MA படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா விடாமுயற்சியோடு இந்த வயதிலும் அதிக வயது இல்லை, குறைந்த வயது தான், விடாமுயற்சியோடு படித்துக் கொண்டிருக்காங்க. கல்விக்கு வயது கிடையாது இல்லையா, போன படிக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியம்மா. தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அம்மா, நான் அடுத்தது வரமானி. அம்மா ஒரு நிமிஷம் அம்மா, இங்க கரண்ட் இல்ல. கவியரங்கத்தில் தம் கவியை சிறப்போடு பதிவு செய்ய வருபவர் ராதிகா அம்மையார் அவர்கள். அவர்களை அன்போடு கவியரங்கத்திற்கு அழைக்கின்றேன். வருக அம்மா, உங்கள் கவியை கனிவோடு தருக. சங்கத்தமிழ் குழும சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் பூங்காவாம் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, செயலர் பாரதிதாசனை வணங்கி, எங்களை எப்பொழுதும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும்
நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி அழகாக அனைவரது கவிதைகளையும் பருகி சிறந்ததொரு தலைமை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரிக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் தோழமை அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவிதை தலைப்பிற்குள் செல்வோம். நிமிர்ந்த நெல். மங்கா புகழுடைய மாந்தர் இனமே எப்போதும் நிமிர்ந்த நெல், துணிந்து நெல். மங்கா புகழுடைய மாந்தர் இனமே எப்போதும் நிமிர்ந்த நெல், துணிந்து நெல். மற்றவரின் சலசலப்பு வார்த்தை கண்டு துவழாதே, மற்றவரின் சலசலப்பு வார்த்தை கண்டு துவழாதே. மருளாத உன் முயற்சி முன்னிற்கும் வெற்றி பாதை காட்டி, மருளாத உன் முயற்சி முன்னிற்கும் வெற்றி பாதை காட்டி. அடுத்தவரின் அநாகரிக பேச்சுக்கு அஞ்சாதே, அடுக்கடுக்கான உன் செயல் காட்டும் வீரத்தின் மாட்சிதனை. அடுத்தவரின் அநாகரிக பேச்சுக்கு அஞ்சாதே, அடுக்கடுக்கான உன் செயல் காட்டும் வீரத்தின் மாட்சிதனை. வாய்வார்த்தை ஜாலம் காட்டும் வீணர்களை நம்பி ஏமாறாதே, வாய்வார்த்தை ஜாலம் காட்டி வீணர்களை நம்பி ஏமாறாதே. வாய்ப்பினை பற்றி கொண்டு வண்ணக்கோலம் படைத்திடு, வாய்ப்பினை பற்றி கொண்டு வண்ணக்கோலம் படைத்திடு. சோம்பித்திரியும் சுகத்தினில் வீழ்ந்து தேய்ந்து விடாதே, சோம்பித்திரியும் சுகத்தினில் வீழ்ந்து தேய்ந்து விடாதே. ஜோதி சுடர் விளக்காய் பரவி சுற்றிலும் வெளிச்சம் ஏற்றிடு, ஜோதி சுடர் விளக்காய் பரவி சுற்றிலும் வெளிச்சம் ஏற்றிடு. பொறாமையால் பொசுங்கி புண்படுத்துபவரை கண்டு பொங்கி விடாதே, பொறுமை என்னும் பொக்கிஷம் கொண்டு புகழ் ஏணியில் ஏறிடு. பொறாமையால் பொசுங்கி புண்படுத்துபவரை கண்டு பொங்கி விடாதே, பொறுமை என்னும் பொக்கிஷம் கொண்டு புகழ் ஏணியில் ஏறிடு. சூழ்ச்சிகள் செய்து சுயத்தை அளிக்கும் சூதாடிகள் முன் சுணங்கி விடாதே, சூழ்ச்சிகள் செய்து சுயத்தை அளிக்கும் சூதாடிகள் முன் சுணங்கி விடாதே. சூரியன் முன் சுரினிடும் பனியை போல் சுழலும் சக்கரமாய் சுற்றிடு, சூரியன் முன் சுரினிடும் பனியை போல் சுழலும் சக்கரமாய் சுற்றிடு. தொடராய் கொடுக்கும் தொல்லை கண்டு தொலைந்து விடாதே, தொடராய் கொடுக்கும் தொல்லை கண்டு தொலைந்து விடாதே. தொடர் முயற்சி கொண்டு தொடுவானம் போல் உயர்ந்து வளர்ந்தே நின்றிடு, தொடர் முயற்சி கொண்டு தொடுவானம் போல் உயர்ந்து வளர்ந்தே நின்றிடு. கல்லடியை விட கூறிய சொல்லடிகளால் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கலங்கி விடாதே, கல்லடியை விட கூறிய சொல்லடிகளால் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கலங்கி விடாதே. கடல் அலை போல் மீண்டும் எழுந்து விடு, கடல் அலை போல் மீண்டும் எழுந்து விடு. தள்ளி விட்டு மிதித்து உன்னை தட்டி கழித்தாலும் தயங்காதே, தன்னம்பிக்கை கொண்டு தடைகளை அகற்றி தரணியில் நிமிர்ந்து நின்றிடு, தன்னம்பிக்கை கொண்டு தடைகளை அகற்றி தரணியில் நிமிர்ந்து நின்றிடு. வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அம்மா, மிக அழகாக உங்கள் வரிகளை இங்கு பதித்தீர்கள். சலசலப்பு வார்த்தையை கண்டு துவளாதே. ஆம், இந்த உலகம் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை முன்னேற விடாது என்பதற்கு ஒரு உதாரணமாய் சலசலப்பு வார்த்தைகளை கண்டு துவளாதே, அடுத்தவரின் அநாகரிக பேச்சு கண்டு அஞ்சாதே, வாய்ப்பினை பயன்படுத்தி வளமாக்கு, ஜோதி சுடர் விளக்காய் பிரதிபலித்து ஒளி எழுப்பிவிடு. ஆம், ஒரு இருள் இருந்ததுன்னா அங்க ஒரு சின்ன விளக்க கொண்டு போனோம்னா அந்த அறை முழுதும் ஒளி ஆயிரும். அந்த சின்ன ஒளி பிழம்புதான் நம்ம வாழ்க்கைக்கு மிக வளர்ச்சி அப்படிங்கிறதையும் உங்க கவிதை வரிகள்ல கொண்டு வந்திருக்கீங்க. பொறுமை எனும் பொக்கிஷம் கொண்டு பொறாமையால் வந்ததை பொசுக்கி விடு, பொறாமை கொள்பவங்களை பொறுமை எனும் பொக்கிஷத்தால பொசுக்கி விடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடராய் கொடுக்கும் தொல்லை கண்டு தொய்ந்து விடாதே. ஆம், நமக்கு தொடர்ந்து தொல்லைகள் வந்தாலும் அதை பார்த்து தொய்ந்து விடாதே. தொடர் முயற்சி கொண்டு தொடுவானிலும் ஏறிவிடு. முயற்சி செஞ்சா எப்படி வேணாலும் நம்ம முன்னேறலாம்ங்கிறத உங்க வரிகள்ல ரொம்ப அழகா எடுத்துரைத்திருக்கீங்க. தட்டை கழித்தாலும் தயங்காதே, தன்னம்பிக்கை கொண்டு தரணியில் உயர்ந்திடு அப்படின்னு உங்க கவிதை வரியை ரொம்ப அழகா சிறப்பா முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. கவிஞர்
திருமதி இரா ராதிகா அவர்கள் தமிழ்நாடு அரசின் கனவாசிரியர் விருது பெற்றவர். சற்றேறக்குறைய நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர்களை எல்லாம் இந்திய அளவிலே ஒரு கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று வந்திருந்தாலும் திருமதி ராதிகா அவர்கள் முதற்கட்டத்திலே தேர்வாகியுள்ளதால் இவரை அயல் நாட்டுக்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். விரைவிலேயே இவர் அயல் நாடு செல்ல இருக்கிறார். இவரோடு நிறைய கவிஞர், நிறைய ஆசிரியர் பெருமக்கள் செல்ல இருக்கிறார்கள். ஒரு 30-40 பேர் போக இருக்கிறார்கள். ஒரு 40 பேர் கலந்து கொண்டு செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நாடு செல்ல இருக்கிறார்கள் தெரியவில்லை. டென்மார்க், ஸ்வீடன் சொல்லியிருக்காங்க. போது டென்மார்க், ஸ்வீடன் சொல்லியிருக்காங்கய்யா. இவர்கள் டென்மார்க்குக்கு செல்லுவார்கள் சொன்னால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே டென்மார்க்கிலே உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அம்மையாரை சந்தித்து அங்கே அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு நிச்சயமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே ஏற்பாடு செய்யும். ஒரு 30-40 ஆசிரியர்கள் போகிற பொழுது அங்கே இருக்கிற ஒருவர் ஒரு பெண்மணியை மட்டும் அழைத்து சிறப்பு செய்கிறார். அவர்கள் சிறப்புறாங்க. நிச்சயமாக அதற்காக ஏற்பாடு செய்கிறேன். டென்மார்க் என்று சொல்லிட்டு விரைவிலே செய்கிறேன். அது ஐரோப்பிய நாடுதான். அங்கே நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், செய்யலாம். ஏற்கனவே டென்மார்க்கிலிருந்து இந்தியாவுக்கு வந்த சில கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் சென்னையிலே நாம் சங்கத்தமிழுக்கு பூங்கா சார்பிலே அழைத்து சிறப்பித்திருக்கிறோம். எனவே நாம் அவர்களுக்கு செய்திருக்கிறோம். அவர்கள் பதிலுக்கு நமக்கு செய்வாங்க. மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக கவிஞர் பவானி அவர்களை அழையுங்கள். கவிஞர் திருமதி பவானி அவர்கள் இந்த உலக சாதனை கவியரங்க நிகழ்ச்சிகள் முழுவதையும் தொகுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 100 கவியரங்கங்கள் நடத்துவது என்பது சாதாரண பணி அல்ல. நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அது எவ்வளவு கடினமான பணி என்று எனக்கு தெரியும். இப்போது இவர் 100 கவியரங்கங்களை நடத்துகிறார். 100 கவியரங்கங்கள், 100 ஆளுமைகள், 1000 கவிஞர்கள். இதுதான் இந்த கவியரங்கத்தினுடைய நோக்க திட்டம். 1000 கவிஞர்கள் இணைக்கிறது. அதனால வந்தவங்க எல்லாம் திருப்பி கவிதை வாசிங்க. ஆனா வரும்போது இன்னொருத்தரை கூட கூட்டிக்கிட்டு வாங்க. பவானி அம்மாவே எவ்வளவு பேர் இணைப்பாங்க. பவானி அம்மா உங்களை இணைச்சா நீங்க ஒரு 2 பேர் இணைங்க. அப்பதான் இந்த திட்ட வெற்றி அடையும். இது உலக சாதனை நிகழ்ச்சி. உங்களுக்கு உலக சாதனை வழங்க இருக்காங்க. அந்த உலக சாதனை நிகழ்ச்சியினுடைய நாயகியாக, பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் திலகம் விருது பெற்ற, சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் பவானி அம்மா அவர்களை இப்போது கவியரங்க தலைவர் அழைக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். அழையுங்கள் அம்மா. ஐயா கூறியபடி இத்துணை பெருமைக்கும் புகழுக்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்திரு அம்மா பவானி அம்மா அவர்களே வருக. உங்களுடைய பலத்த கவியை உரத்த குரலில் இந்த கவியரங்கத்தில் பதிவிடுக. உங்களை அன்போடு கவியரங்கத்திற்கு அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா வருக. நன்றி அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அவர்களின் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிகச் சிறப்பான ஒரு கவியரங்க தலைமையை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கவி பாடி சென்ற அனைத்து கவி உறவுகளுக்கும் ஒரு மறு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நிமிர்ந்து நில் என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. உண்மை உழைப்பு உரமாக கொண்டு
யாருக்கும் அஞ்சாத நெஞ்சத்தோடு வாழ, செய்யும் காரியத்தில் தெளிவு பெற்று, சிந்தனையை சிரத்தையோடு சிறப்பாக செயலாற்றிட, ஏன் எதற்கு என்ற கேள்வி கணைகளோடு, வாழ்வு என்பது ஒரு முறை மட்டுமே, அறிவை விசாலாக்க அகண்டமாக்கு விரிவு செய், யாருக்கும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து சென்றிடு, உனக்கென தனி பாதையை வகுத்திடு, 1000 தடைகள் வந்திடனும் தகர்த்திடு, துணிவே துணையான ஆயுதமாய் கொண்டிடு, கற்ற கல்வி என்றும் துணை இருக்க, பாதை மாறி செல்ல நினைக்காதே, சோம்பி நீயும் ஒருபொழுதும் தெரியாதே, அநியாயத்தை தட்டி கேட்க நிமிர்ந்து நில், பாவச் செயல்களுக்கு ஒருபொழுதும் துணையாகாதே, கப்பல் கவிழ்ந்தது போல் இருந்து விடாதே, எண்ணத்திலும் செயலிலும் ஏற்றமுடன் செயல்படு, துயரத்தை கண்டு துவண்டு விடாமல் நடைபோடு, உயர்வான எண்ணங்களை உண்மையாக நிமிரச் செய்யும், அன்பாய் அனுசரணையாய் அக்கறையாய் செயல்படு, யாருக்கும் தீங்கு செய்யாத மனத்தோடு குன்றில் ஏற்றிய விளக்கை போல் சிங்க நடைபோட்டு வாழும் வரை நிமிர்ந்து நெல். வாய்ப்பிற்கு நன்றி கூறி சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பவானி அம்மா, மிக அழகாக, அருமையாக, சிறப்பாக உங்களுடைய கவியை இந்த அரங்கத்தில் பதிவு செய்தீர்கள். உண்மை உழைப்பு உரமாக கொள்ள நிமிர்ந்து நில், அறிவை விசாலமாக்க துணை கொண்டு நிமிர்ந்து நில், துணிவே துணையாக துணையான ஆயுதமாக கொண்டிரு. துணிவர் துணையான ஆயுதமா கொண்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வெற்றி அப்படிங்கிறத உங்க வரிகள்ல மிக அழகா தெளிவா எடுத்துரைச்சிருக்கீங்க. அநியாயத்தை தட்டி கேட்க நிமிர்ந்து நில், அநியாயத்தை தட்டி கேட்க நீ அறிவோடு நிமிர்ந்து நில் அப்படின்னு இருக்கீங்க. அடுத்து, உயரத்தை கண்டு நீ துவளாமல் துணிவோடு வீர நடை போடு, குன்றில் ஏற்றிய விளக்காய் நீ நிமிர்ந்து நில் அப்படின்னு உங்க கவிதைய மிக அழகா முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய கவிதை மிகவும் சிறப்பு. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அருமையான கவிதை கொடுத்தீர்களம்மா. திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் எனக்கு முதலில் அறிமுகமானதே அவருடைய கவிதை வரிகளால் தான். எனவே எனக்கு வரிகள் போட்டால் பிடிக்காது, வரிகள் பார்த்தால் பிடிக்காது, வரிகளை அனுபவிக்க எனக்கு இனிக்காது. ஆனால் இங்கிருக்கும் கவிஞர்களுடைய கவிதை வரிகளை இன்னும் இன்னும் போடுங்கள். நீங்கள் எவ்வளவு வரிகள் போட்டாலும் நான் துவக்கிறேன், நான் கேட்கிறேன், மகிழ்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்க எத்தனை வரிகள் போட்டாலும் நான் கேட்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி. சரிங்க. கவியரங்க தலைவர் அவர்கள் இப்பொழுது திருமதி புதுவையா புவனா அவர்களை அழைக்க இருக்கிறார்கள். அது எங்கள் அம்மா. ஒலிவாங்கி திறந்து பேசுங்கள் அம்மா. திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்கள் ஒலிவாங்கியை திறந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் புவனேஸ்வரி அவர்கள், புதுவையைச் சேர்ந்தவர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய புதுவை மாநில பொறுப்பாளர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். வணக்கம், கேக்குதுங்களாப்பா? கேக்குது. அடுத்து கவியரங்கத்தில் புவனா அம்மா அவர்களை கவிதை படைக்க வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் கவியை தருக. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இக்கவியரங்கத்தில் மிக சிறப்பாக கவிதை வாசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதையும் தாங்கும் உள்ளம் உலகில் என்றும் வேண்டும்.
உலகில் கொள்ளாது என்றும் நிச்சயம் அச்சம் இல்லை. உள்ளம் தாங்கும் எதையும் துச்சம். ஊக்கம் கொடுத்து உண்மையை உயர்த்தும் தன்னலம் காணா தாய்மனம் சுத்தம். சுயநலம் இல்லா துயரின் உள்ளம் துடுப்பாய் என்றும் கரையை வெல்லும். கைகள் கொடுத்து உயரவே ஏற்றும் தன்னில் சுமந்து உச்சத்தை காக்கும். நானே முதன்மை என்று கொள்ளாது நீயே முதன்மை சொல்ல தயங்காது. ஏனியாய் என்றும் முதுகில் சுமக்கும் ஏற்றி வைத்து கொடுத்து இன்பத்தை கொடுக்கும். தானே என்று தன்னலம் கொள்ளாதிரு தானமே என்று தம்பட்டம் சொல்லாதிரு. ஊனக்கண்ணாய் ஒன்றும் காணாதிரு உண்மையை உரக்க சொல்ல தயங்காதிரு. ஏனியாய் இருந்து ஏற்றத்தை கொடுத்திடு தூணாய் நின்று துக்கத்தை துடைத்திடு. கைகளை கொடுத்து கரங்களை மீட்டிடு கற்றவர் ஆகி நற்றமை செய்திடு. நன்றி அம்மா. கரண்ட் இல்லாத படிக்கவே பாடாது. கேக்குதா? கேக்குதுங்க. புவனா அம்மா, உங்களுடைய மின் தடை ஏற்பட்ட பொழுதும் உங்களுடைய கவியை மிகவும் ஊக்க உற்சாகத்தோடு நீங்கள் இங்கு உரைத்தீர்கள். இதுவே நிமிர்ந்தனில் என்பதற்கு ஒரு இலக்கணமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கவியரங்கத்தில் தாங்கள் செயல் மூலமாக நிரூபித்துள்ளீர்கள். அதற்கு ஒரு பெரிய நன்றி. தன்னலம் காணா தாய்மனம், கைகள் கொடுத்து உயரவே நீ நிமிர்ந்தனில், தானே என்று தம்பட்டம் கொள்ளாதே. நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. எவ்வளவு நாம் உயர்ந்து நிற்கும் பொழுதும் பணிவு ஒரு மனிதனுக்கு சிறப்பு என்பதை உங்கள் வரிகள் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றன. ஏணியில் ஏற்றத்தை கொண்டு உயர்ந்திடு, ஏணியில் ஏற்றத்தை கொண்டு நீ நிமிர்ந்தனில், தூணாய் துக்கத்தை நீக்கிவிடு. துக்கத்தை நீக்குவதற்கு நீ தூணாய் இரு. ஏன்னா சாஞ்சு பிடிச்சுக்க ஒரு தூண் வேணும். பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு தூணாய் நின்று துக்கத்தை நீக்கிவிடு, கற்றவராகி நற்றுணை புரிந்துவிடு என்று உங்கள் கவிதை வரிகளை மிக அழகாக நிறைவு செய்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி அம்மா. இருட்டறையில் உலகடா உலகம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை படித்தார். முகம் தெரியாத அளவுக்கு இருட்டிலே அமர்ந்து கொண்டு இவர்கள் எப்படி படித்தார்கள் என்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இருட்டிலும் கூட தன் கவிதை வரிகளை படித்து ஒளியை கொடுத்த திருமதி புவனேஸ்வரி அவர்களை பாராட்டுகிறேன். கரண்ட் தான் இல்ல, ஆனா கவிதை கரண்ட் மாதிரி இருந்தது. உங்க வீட்டுல கரண்ட் தான் இல்ல, ஆனா நீங்க கொடுத்த கரண்ட் கவிதை கரண்ட் மாதிரி இருந்தது. இந்த கவிதையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த பிளக்ல வச்சீங்கன்னா விளக்கு எரியும்மா. உங்க கவிதையை கொண்டு போய் அந்த பிளக்ல வச்சீங்கன்னா, இல்ல அந்த மெயின் போர்ட்ல வச்சீங்கன்னா விளக்கு எரியும், மின்விசிறி சுழலும். அந்த அளவுக்கு ஒரு கரண்டான கவிதையை கொடுத்தீர்கள், கரண்ட் கவிதையை கொடுத்தீர்கள். சிறப்பம்மா. இன்றைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பத்ரிஷியா பாப்பரையர் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அவர்களை தொடர்ந்து ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய மிக முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய உறுப்பினர்ல ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கே கற்பகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைவுரை வழங்குவார்கள். வாருங்கள் திருமதி பத்ரிஷியா பாப்பரையர் அவர்கள, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சில வரிகளில் இருக்கார்கள். மிகவும் நன்றி. மறுபடியும் என்னை அழைத்தமைக்கும் இங்கு கவிதை வாசித்த ஒவ்வொரு மக்களுக்கும் பேசுங்கம்மா.
அதுதான் உலகின் மிகச்சிறந்த பயணங்கள் மனத்தில் தோன்றும் நல்ல எண்ணங்கள். துணிவு உங்களை உயர்ப்பில் உயர வைக்கும், பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும், ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்து பாருங்களேன். உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வாழ்த்துக்களையும் மகிழ்வையும் ஆசிரியம் கொடுத்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து நாம் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்வையும் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்து விடைபெறுகிறேன். பாவலர் பத்ரிஷா, பிரான்ஸ்ல இருந்து. நன்றி, வணக்கம். சிறப்பமா, சிறப்பான கருத்துக்களை கொடுத்தீர்கள். வெற்றியை பற்றியும் தோல்வியை பற்றியும் மிக அழகாக விளக்கினீர்கள். தோல்வி என்பது கற்றுக்கொள்வது, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது. ஒரு வெற்றிக்கு முன்பாக ஒரு தோல்வி வரும், அதில் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்போதுதான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அழகாக சொன்னீர்கள். கற்றுக்கொண்டேன் அம்மா, உங்களிடமிருந்து இதை கற்றுக்கொண்டேன், விரைவிலேயே வெற்றியை பெற்றுக்கொள்வேன் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் வாழ்க்கையை கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்ற கவிஞர் தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்கள் இப்போது தனது அரங்கத்தினுடைய உரையை வழங்க வருகிறார்கள். வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு மீண்டும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியில் பாப்பு அம்மா சொன்ன மாதிரி வெற்றி என்பது ஏற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. வெற்றி பெற்றவன் எப்பொழுதும் மமதையில் இருப்பான், தோல்வி அடைந்தவன் தான் ஒவ்வொரு நிமிடமும் தாம் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பில் இருப்பான் என்ற கருத்தை எடுத்துரைத்து இன்று கவிதை மழை பொழிந்த அனைவருமே தங்கள் தத்தம் கருத்துக்களை தத்தம் பாணியில் மிக அருமையாக அழகாக இந்த கவியரங்கத்தில் எடுத்துரைத்தார்கள். இதற்கு தலைமை பொறுப்பு ஏற்க என்னை அழைத்த ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன், மதிப்பிற்குரிய திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், என்னை அன்போடு அழைத்த திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும், எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். மேலும் இந்த பூங்காவிற்கு புது புது மலர்கள் பூத்து குலுங்கட்டும், அந்த வாசம் உலகெங்கும் பரவட்டும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பூங்காவை சிறப்பிப்போம். இந்த பூங்காவில் இத்தனை கவிதை பூக்கள் இருப்பதைக் கண்டு நான் மிகவும் வியப்படைந்தேன். இந்த கவிதை மலர்கள் நாளும் மலர்ந்து வளர்ந்து செழிக்க வேண்டும். இந்த கவியரங்கம் தொடர்ந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று என் நன்றியுரை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படிங்கப்பா. விடைபெறுகிறேன்.